வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப யாராவது ஒருத்தவங்க மட்டும் சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிடாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத ஃபுல்லாக சாப்பிடு அப்படின்லாம். இது மாதிரி சாப்பாடை வீணடிக்காத அப்படிங்கிறத டோன்ட் வேஸ்ட் ஃபுட் லைக் திஸ், டோன்ட் வேஸ்ட் ஃபுட் லைக் திஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒரு சிலரெல்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும் இல்லையா, சிலர் நமக்கு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே தெரியும், சிலர் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே தெரியும். அவங்களாம் வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு அவனை 5 வருஷமாக தெரியும், இல்லை எனக்கு அவனை 10 வருஷமாக தெரியும் அப்படின்லாம். எனக்கு அவனை 5 வருஷமாக தெரியும் அப்படிங்கிறத ஐ ஹாவ் நோன் ஹிம் ஃபார் 5 years, ஐ ஹாவ் நோன் ஹிம் ஃபார் 5 yearsனு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை வெளில எங்கேயாவது ஒரு ட்ராவல் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நார்மலாக மெசேஜ் பண்ணுவோம் இல்லையா, நல்லா தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு அப்படிம்போம். மறுநாள் மார்னிங் கேட்போம்ல, ஏன்னா நல்லா தூங்குனியா, இப்போ ஓகேவா அப்படின்லாம். நல்லா தூங்குனியா அப்படிங்கிறத டிட் யூ ஹாவ் அ குட் ஸ்லீப், டிட் யூ ஹாவ் அ குட் ஸ்லீப்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த சின்ன பசங்களோ இல்லை இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் வந்துட்டு நீ பெரிய பிள்ளையாகி என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டோன்னா ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை, எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, அந்த மாதிரிலாம். எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை அப்படிங்கிறத ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர், ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வந்துட்டு ஒரு போன வருஷம் தான் கல்யாணம் ஆகுது, இல்லை போன மாதம் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது சொல்லுவோம் இல்லையா, அவளுக்கு போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. அவளுக்கு போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறத ஷி காட் மேரிட் லாஸ்ட் இயர், ஷி காட் மேரிட் லாஸ்ட் இயர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம நார்மலாக கேட்போம் இல்லையா, உனக்கு எந்த மாதிரியான மியூசிக் பிடிக்கும், வெஸ்டர்ன் பிடிக்குமா, மெலடி பிடிக்குமா, அந்த மாதிரிலாம். உனக்கு எந்த மாதிரி மியூசிக் பிடிக்கும் அப்படிங்கிறத வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் டூ யூ லைக், வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் டூ யூ லைக்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டில் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணும்போது சொல்லுவோம் இல்லையா, அவனை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அவனுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, அந்த மாதிரிலாம். அவனை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறத ஐ எம் வெரி ஒரிட் அபவுட் ஹிம், ஐ எம் வெரி ஒரிட் அபவுட் ஹிம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டையோ இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களையோ வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா மீட் பண்ணுறோம் அப்படின்னா கிளம்பும் போது வந்துட்டு கேட்போம் இல்லையா, நான் உன்னை மறுபடியும் எப்போ பார்க்கலாம், எப்போ நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்லாம். உன்னை நான் மறுபடியும் எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறத when can I see you again, when can I see you againன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ யாராச்சும் ஸ்கூல் போகலை இல்லை காலேஜ் போகலை அப்படின்னா அப்போ நார்மலாக பார்க்குறப்ப கேட்போம் இல்லையா, ஏன் நீ இன்றைக்கி ஸ்கூல் போகலை, என்னாச்சு அப்படின்லாம். ஏன் நீ ஸ்கூலுக்கு போகலை அப்படிங்கிறத why didn't you go to school, why didn't you go to schoolனு கேட்கலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ திடீர்னு வந்து நம்மக்கிட்ட யாராச்சும் ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க, இல்லை வந்துட்டு நமக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்கிட்ட அப்படிலாம் பேசாத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அப்படின்லாம். என்கிட்ட அப்படிலாம் பேசாத அப்படிங்கிறத டோன்ட் டாக் டு மீ லைக் தட், டோன்ட் டாக் டு மீ லைக் தட்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். And thanks for watching.